சிலுவை போர்கள் அப்படி தான் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சது, உலக வரைபடத்தையே மாற்றி அமைச்சது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர்களுக்கு மறைமுகமாக இந்த சிலுவை போர் தான் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த தொடரில் பார்க்குறதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கோம். முதல் எபிசோடில் சிலுவை போருங்கிறது என்ன, சிலுவை போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த எருசலேம் நகரங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று, 3 மதங்களுக்கு, கிறிஸ்தவம், இஸ்லாம், ஜூடாயிசம்ங்கிற 3 மதங்களுக்கும் எப்படி எருசலேம் நகரம் முக்கியமான ஒரு நகரமாக மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த போருங்கிறது எப்படி தொடங்குச்சு, இந்த போரில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கிபி 1099 காலகட்டம், ஜூலை மாதம். எருசலேம் நகரத்தை சுற்றி குருசேடர்ஸ்னு அழைக்கப்பட்ட சிலுவை போர் வீரர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வெறும் கால்களில் எருசலேம் கோட்டையை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. பைபிளில் எரிகோ கோட்டையை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டுறதுக்காக அந்த கோட்டையை வெறும் கால்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வந்தாங்கன்னு வரும். அதே மாதிரி இந்த எருசலேம் கோட்டை எங்கள் கைகளில் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு இயேசு கிறிஸ்துவை வேண்டி அவங்க அத்தனை பேரும் சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறமா எருசலேம் கோட்டையை நோக்கி தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. கோட்டைக்குள்ளே அப்போ இஸ்லாமிய ஃபாட்டிமித் சுல்தானேட்டுடைய படை வீரர்கள் இருந்தாங்க, இஸ்லாமிய மக்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, ஒரு சில கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. இந்த குருசைடர்ஸ் படையை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு கேலிஃபேட் படை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. அவங்கள தோக்கடித்து எருசலேமுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க குருசைடர்ஸ். காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க செஞ்சது கொடுமையின் உச்சம். கண்ணில் பட்ட அத்தனை இஸ்லாமியர்களையும் யூதர்களையும் கொன்று குவிக்க ஆரம்பித்தாங்க. யாருமே அங்கே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாகவே இருந்துச்சு. வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் யாரையுமே அவங்க விட்டு வைக்கல. எல்லாரையுமே கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சாங்க. இவங்களுடைய தாக்குதலுக்கு பயந்து எருசலேமுக்குள்ளே இருந்து அல்-அக்ஸா மசூதிக்குள்ளே நுழைந்த இஸ்லாமியர்களையும் வெளியில் இழுத்து போட்டு கொண்டாங்க. அதே மாதிரி யூதர்களுக்குன்னு அங்கே ஒரு சினகாகுங்கிறது இருந்துச்சு. அந்த சினகாகுக்குள்ளே போய் யூதர்கள் தஞ்சம் அடைந்தாங்க. அந்த சினகாகோடு சேர்த்து அந்த யூதர்களை ஒட்டுமொத்தமாக எரிச்சே கொண்டாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட புனித பூமி அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்பின அதே மண்ணில் அப்பாவி மக்களுடைய எண்ணற்ற ரத்தம்ங்கிறது சிந்தப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இது கொடுமையாக இருந்துச்சுன்னா, இந்த சம்பவத்தை அதன் பின்னான காலகட்டத்தில் பதிவு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் எருசலேம் நகரத்தில் ரத்த ஆறு ஓடிச்சு. அந்த கிறிஸ்தவ வீரர்களுடைய கணுக்கால் அளவுக்கு ரத்தம் தேங்கி நின்றுச்சு. அந்த அளவுக்கு மரண ஓலம் எருசலேம் முழுக்க கேட்டுச்சு அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாவே இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப மோசமான கொலைகள் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றுக்கிறதுங்கிறது இல்லை. எந்த புனித நகரத்தை கைப்பற்றணும்னு கிறிஸ்தவர்கள் ஐரோப்பாவிலேருந்து கிளம்புனாங்களோ அந்த நகரத்தை கைப்பற்றும் போதே இந்த அளவுக்கு ரத்தத்தை பார்த்தாங்க. பாவங்களை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை விட அந்த சிலுவையை காப்பாற்றுறேன்னு சொல்லி இவங்க எடுத்த அந்த சிலுவை போரில் தான் ஏகப்பட்ட ரத்தம் சிந்துச்சு. இவ்வளவு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு போர்களாக இந்த சிலுவை போருங்கிறது 200 வருஷம் நடந்துச்சு. 8 போர்களாக, அதாவது சிலுவை போர் 1, சிலுவை போர் 2ன்னு 8 போர்கள் இந்த சிலுவை போரில் நடந்துச்சு. இன்னும் சரியாக கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு சில போர்கள்லாம் சேர்த்தோன்னா 10 போர்கள் இந்த சிலுவையின் பேரில் நடந்துச்சு. இவ்வளோ பெரும் போர், இவ்வளோ பேருடைய உயிரிழப்பு, பெரும் பொருட்செலவு, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஒருத்தர். அவர் ஒரு போப் 3ஆம் அர்பன் அப்படிங்கிற அவர் எடுத்த ஒரு முடிவால் தான் இத்தனை ஆண்டுகள் நடந்த அந்த சிலுவை போருங்கிறது நடந்துச்சு. யார் இந்த போப் அர்பன்? சிலுவை போர் அப்படிங்கிறது தொடங்கப்படணும், எருசலேமை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றணும், அதை கைப்பற்றுவது தான் கர்த்தருக்கு பிடித்தமான ஒன்று அப்படின்னு மக்களை தூண்டி விட்ட ஒருத்தர் தான் இந்த போப். அந்த போரில் கலந்துக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தைகளில் விவரித்து சொன்னார் இந்த போப். அதில் முதல் விஷயம், இந்த போரில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மறக்கப்படும் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. மெடிவல் பீரியடில் ரொம்ப ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக தான் மக்கள் இருந்தாங்க. அங்கே மதம் தான் ஆட்சியாகவே இருந்துச்சு, கடவுள் தான் அவங்க எல்லாரையுமே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். பாவ மன்னிப்புங்கிறது கிறிஸ்தவத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றா இருந்தாலும் அதை மன்னிச்சிட்டேன்னு ஃபாதரும் சொல்லலாம். ஆனால் அவர் செஞ்ச பாவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தண்டனைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதான் மெடிவல் பீரியட் கிறிஸ்டியானிட்டியோட நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் போப் அர்பன் என்ன சொன்னார்னா, இந்த போரில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தண்டனையே இல்லை, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னார். அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அதுலேயும் குறிப்பாக மெடிவல் டைமில் நிறைய போர்கள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த போர்களில் எக்கச்சக்கமான பேரை கொண்டு குவிச்சிருந்தாங்க போர் வீரர்கள்.
இப்படி நிறைய பேரை கொண்டு குதிச்சிருக்கோம், யாருடைய சாபம்லாம் நமக்கு இருந்ததோ அப்படிங்கிற வருத்தம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பாவம், இந்த கொலை குற்றம் செஞ்ச பாவம், அதே மாதிரி நாடுகளை ஜெயிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கொள்ளையடித்த பாவம், இப்படி பல பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த போரில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சொர்க்கத்தில் சீட்டுன்னு இவர் சொன்ன உடனே எல்லாரும் அதை வந்து ரொம்ப வரவேற்றாங்க. ரெண்டாவது, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய நல்லது செய்யணும் இல்லையா? நல்வாழ்க்கை வாழணும், கடவுளுக்கு பயந்துருக்கணும், கடவுளுடைய கட்டளைகளை வந்து ஃபாலோ பண்ணணும், சர்ச்சு சொல்கிறத கேட்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த போருக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு சொர்க்கங்கிறது நிச்சயம். ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிற பாதையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போப் சொன்னார். இந்த போரில் ஒரு வேளை நீங்கள் கலந்துக்கிட்டு இறந்துட்டிங்கன்னா சொர்க்கங்கிறது கன்ஃபார்ம், டவுட்டே வேணாம். நீங்கள் போயிட்டு திரும்ப வந்து எதாவது பாவம் செஞ்சால் கூட உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரும். செத்து போயிட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை, ஸ்ட்ரிக்டாக சொர்க்கம் அப்படின்னார். மக்கள் எல்லோரும் அதை நம்பினாங்க. அதனால தான் அதிகமாக இந்த போர்களில் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்னப்பா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னதுக்காக ஏன் போருக்கு போவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ விட காமெடியாக இருக்கும். ஆனால் மெடிவல் யூரோப்பில் அதுதான் முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு போரை தொடங்கிறதுக்கு போப் அறைகூவல் கொடுத்த சமயத்தில் அவரே போப்பான்னு டவுட் இருந்துச்சு. அவருக்கு எதிர்த்து இன்னொரு போப் வந்து நான் தான் ஒரிஜினல் போப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழலில் தனக்கான அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தன்னுடைய ஆளுமையை வந்து அதிகமாக்குவதற்காகவும் இந்த மறைமுக போர் அப்படிங்கிறத தொடங்கினார் போப் அர்பன். அதுதான் பெருசாக வெடிக்க ஆரம்பித்து பற்றி எரிய ஆரம்பிச்சது. அது என்ன, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல மெடிவல் டைமில் எப்படி மதம்ங்கிறது இருந்துச்சு, அதன் மூலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மெடிவல் டைமில் இருந்த ஐரோப்பாவில் சர்ச்சு தான் மிகப்பெரிய அளவுக்கு பவர் சென்டராக இருந்துச்சு. சர்ச்சு சொல்கிறத அரசர்கள் கேட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் அப்போ இருந்துச்சு. த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக போப் தான் பார்க்கப்பட்டார். அரசருக்கு மக்கள் எல்லாருமே கட்டுப்பட்டவங்களாக இருந்தாங்க. நான் உனக்கு கட்டுப்பட்டவன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உனக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைங்கிறது போப் அந்த அரசரை ஆசீர்வதித்து அவரை அங்கீகரிப்பதன் மூலமாக மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை அந்த போப் வந்து அரசர் வந்து செல்லுபடி ஆக மாட்டார், இந்த அரசரை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் அந்த அரசரையே புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது மெடிவல் பீரியடில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மதம் தான் அங்கே மொத்தமாகவே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு சூழலில் ஒவ்வொரு நாட்டிலையும் பிஷப் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். இவர் அந்த நாட்டுடைய ஒரு தலைமை போதகர். இந்த பிஷப் எல்லாருக்கும் தலைமை போதகர் தான் போப். இதான் ஸ்ட்ரக்சர். இந்த போப்புடைய ஆளுமைங்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ மட்டும் அடங்கின ஒன்றா இல்லை. ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் யூரோப்புக்குமே இவர் தான் முக்கியமான ஆளாக இருந்தார். இவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிருந்தார். அதே சமயத்தில் ஈஸ்டர்ன் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா போப்புடைய ஆளுமைங்கிறது கிடையாது. அவங்க வேற ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாங்க. போப் தலைமையில் கீழே இருந்த நாடுகள் எல்லாமே கேத்தோலிக்கை ஃபாலோ பண்ண நாடுகளாக இருந்தாங்க. போப்பை ஏற்றுக்காத நாடுகள் எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண நாடுகளாக இருந்தாங்க. இதில் இந்த பிஷப் நியமனம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். ஒரு பிஷப் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான நிலங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருந்தார். அவருக்கு கீழே தான் அந்த நாட்டில் இருந்த அத்தனை சர்ச்சுகளுமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய இடத்துல அந்த நாட்டு மக்கள் இருந்தாங்க. அந்த நாட்டில் இருந்த படை வீரர்களை பலப்படுத்துவதற்கும் பிஷப்புக்கு அதிகாரங்கிறது இருந்துச்சு. இந்த பிஷப்பை யார் நியமிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை உருவாச்சு. யாருடைய காலகட்டத்தில் உருவாச்சுன்னா, இந்த போப் அர்பன் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி போப்பாக இருந்த 7ஆம் கிரகோரி அப்படிங்கிறவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை உருவாகுது. 7ஆம் கிரகோரி வந்து போப்பு தான் வந்து இந்த பிஷப்பை நியமிக்கணும், அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போது ரோமுடைய அரசராக இருந்த 4ஆம் ஹென்றி இல்லை அரசருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டைங்கிறது வந்துச்சு. அந்த சண்டைங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி, சினிமா மாதிரி இருக்கும். அது இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த சண்டையில் என்ன நடந்துச்சுன்னா, போப் கிரகோரியை தூக்கி அடிச்சுட்டு அரசர் ஹென்றி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இடத்துல 3ஆம் கிளமெண்ட் அப்படிங்கிற தனக்கு தோதான ஒரு போப்பை வந்து நியமிக்கிறார். அவர் ஆன்டி போப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போப்புக்கு எதிராக அவர் தான் போப் அப்படின்னு அரசர் வந்து நியமிக்கிறார். அதுக்கப்புறமா போப் கிரகோரியோடைய பவருங்கிறது ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. மற்ற அரசர்களுக்கெல்லாம் இது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போப் கிரகோரியோடைய ஆர்டரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிஷப்பை நேரடியாக போப்பு தான் நியமிப்பார். அப்போ இவங்களுக்கு பவர் இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போப்புக்கு சப்போர்ட் பண்ணாமலே இருப்போம் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் போப்புடைய அதிகாரங்கிறது கேள்விக்குறியாயிருச்சு. அவர் சொன்னால் மற்றவங்களாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. இந்த வருத்தத்திலே கிரகோரி இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அர்பன் வந்து அந்த இடத்துக்கு வர்றார். 3ஆம் அர்பன் வந்த சமயத்தில் இதுதான் சூழல்.
அரசர்கள்லாம் போப்புடைய பேச்சை கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இப்படி ஒரு சூழலில் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றணும், நான் தாண்டா உண்மையான போப்பு அப்படின்னு நிரூபிக்கணும், இது எல்லாமே ஹென்ரியுடைய தலையில் இருக்குது. அதுபோக ஐரோப்பாவில் இருந்த அரசர்களுக்கெல்லாம் நிறைய படை வீரர்கள் இருந்தாங்க, நல்லா ட்ரெயின்டாக இருந்தாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு போர் இல்லாதனால ஒருத்தருக்கு ஒருத்தரையே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளூர் மக்களையே இந்த படை வீரர்கள்லாம் டார்ச்சர் பண்ணுற சம்பவம்லாம் அங்கங்கே நடக்க ஆரம்பிச்சது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது சர்ச்சுடைய வேலையாக இருந்துச்சு. ஏன்னா மாரலை காப்பாற்ற வேண்டியது அவங்க தானே. அது அதிகமாச்சுன்னா சர்ச் தன்னுடைய கண்ட்ரோல் இழந்துடும். இன்னொரு பக்கம் போப்புக்கே அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின்ங்கிறது இருக்குது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் போப் அர்பன் இருந்த சமயத்தில் பளிர்னு அவருக்கு ஒரு பாதை கிடைச்ச மாதிரி ஒரு கடிதம்ங்கிறது அவருக்கு வந்து சேருது. அந்த கடிதத்தை யார் எழுதுனா அப்படின்னா பைசன்டைன் எம்பையருடைய அரசராக இருந்த அலெக்சியோஸ். பைசன்டைன் எம்பையருங்கிறது ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருந்த முக்கியமான ஒரு அரசு. அந்த ஈஸ்டர்ன் பிளாக்குக்கே பெரிய அரசாக அந்த அரசு தான் இருந்தது. அந்த பைசன்டைன் எம்பையருடைய கேபிட்டலாக தலைநகரமாக கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய துருக்கி அப்படிங்கிறது அந்த பைசன்டைன் எம்பையருடைய பெரும்பகுதியாக இருந்துச்சு. இந்த கான்ஸ்டன்டினோப்பிளுங்கிறது மிக முக்கியமான ஒரு வணிக நகரமாக இருந்துச்சு. இதன் மூலமாக தான் பல வணிகங்கள் நடந்துச்சு. கிறிஸ்தவ ஐரோப்பாவிற்கும் ஆசியாவுக்குமான வாசலாகவே இந்த பைசன்டைன் எம்பையரும் இந்த கான்ஸ்டன்டினோப்பிளும் இருந்துச்சு. இப்படி ஒரு சூழலில் இந்த பைசன்டைன் எம்பையருக்கு ஒரு பெரிய சிக்கலுங்கிறது செல்ஜுக் டூர்க்ஸ் அப்படிங்கிறவங்க மூலமாக வந்தது. செல்ஜுக் டூர்க்ஸ் சின்னதாக இருந்து பெருசாக வளர ஆரம்பிச்சிருந்த ஒரு இஸ்லாமிய அரசு. எப்படியாவது பைசன்டைன் எம்பையரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு அதோடைய எல்லையில் வந்து போர்களை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செல்ஜுக் டூர்க்ஸ் வந்து மற்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மாதிரி இல்லை. அவங்க எல்லாருமே அமைதியை பேணி காக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்க, மற்ற மதத்தினரை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எருசலேம் வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து 400 வருஷம் இருந்துச்சு. பல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் ஃபாத்திமிட் காலிஃபேட் அப்படிங்கிறவங்க தான் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மாற்றி மாற்றி எருசலேமை வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சாலும் அங்கே யூதர்கள் வாழ்வதற்கு, கிறிஸ்தவர்கள் புனித பயணம் மேற்கொண்டு வருவதற்கெல்லாம் அவங்க அனுமதி அளிச்சிருந்தாங்க. எந்த வகையிலையும் அவங்க தொந்தரவு பண்ணதே இல்லை. இன்னும் அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு சுதந்திரம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த செல்ஜுக் டூர்க்ஸுடைய இஸ்லாமிய ஆட்சிங்கிறது அதுக்கு அப்படியே முரணாக இருந்துச்சு. மற்ற மதத்தினரை மதிக்கவே கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு. மதிக்கிறத விடுங்க, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் புனித பயணமாக எருசலேமுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. அப்படி வர்றவங்க எல்லாரையுமே இவங்க வழிமறித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்கள கொள்ளையடித்தாங்க. இந்த ஃபாத்திமிட் காலிஃபேட் கிட்டே இருந்து எருசலேமை கைப்பற்றி இன்னும் அதிக கொடுமைகள்லாம் பண்ணாங்க. அவங்கள மறுபடியும் தோக்கடிச்சு ஃபாத்திமிட் காலிஃபேட்டுங்கிறது எருசலேமை கைப்பற்றுச்சு. இப்படி ஒரு பக்கம் அராஜகமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட எல்லைகளை அதிகமாக்குற வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பைசன்டைன் அரசருக்கு அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு படைங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் ஐரோப்பாவில் பலம் வாய்ந்த படைகள் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் ஐரோப்பாவில் தான் இருந்தது. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் கிட்ட தான் நல்ல அளவுக்கான படை வீரர்கள் இருந்தாங்க, பயிற்சி பெற்ற படை வீரர்கள் இருந்தாங்க. அவங்களில் ஒரு பகுதி நமக்கு கிடச்சாங்கன்னா நம்மளால் போர் செய்கிறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு கணக்கு பண்ணுறாரு அலெக்சியோஸ். அவர் நினச்சா ஒவ்வொரு அரசருக்குமே கடிதம் எழுதலாம். ஆனால் அந்த அரசர்களுக்கு ஒவ்வொரு விதமான பாலிசிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இவருக்கெல்லாம் உதவ முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா படை வீரர்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் சொன்னால் இவங்க எல்லாம் கேட்பாங்களோ அவருக்கு நம்ம கடிதம் அனுப்புவோன்னு முடிவு பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் தான் போப் அர்பனுக்கு இவர் லெட்டர் போடுறாரு. எனக்கு ஒரு பகுதி படை வீரர்களை அனுப்பி உதவுங்க, அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த போரில் என்னால் ஜெயிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் கடிதம் எழுதுறார். இந்த கடிதம் கிடைச்ச உடனே போப் அர்பனுக்கு ஒரு செமையான பிளான் அப்படிங்கிறது உதயமாகுது. கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஹோலி லேண்டான எருசலேமையும் இஸ்லாமியர்கள் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அழிக்க விடாமல் பாதுகாக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை அப்படின்னு நம்ம கட்டமைச்சோன்னா நம்மளுடைய பதவியும் பாதுகாக்கப்படும். இவங்க எல்லாரையுமே வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு எனிமையை நோக்கி நகர்த்த முடியும். நாம் சொன்னதை கேட்டு பெரும் படைகள் திரண்டு போச்சு அப்படின்னா நான் தான் உண்மையான போப், என் வாய்ஸுக்கு தாண்டா இங்கே எல்லாமே மரியாதை இருக்குங்கிறதையும் மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ தன்னுடைய பவரையும் தக்க வச்சுக்க முடியும், தன்னுடைய செல்வாக்கையும் அதிகமாக்க முடியும். அதோட ஒழுக்கம் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு எனிமையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒழுக்கமும் வந்துடும். ஸோ ஒரே கல்லில் பல மாங்காயை அடிக்கிற மாதிரியான ஒரு மேட்டராக இருக்குதுன்னு டிசைட் பண்ணுறார். அதன் அடிப்படையில் ஒரு பெரிய மாநாடுக்கு ஏற்பாடுங்கிறத செய்கிறார். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிஷப்புகள் எல்லாரையுமே போப் அவர்கள் சந்திக்கிறது வழக்கம். அது ஒரு மாநாடாக நடக்கும்.
அந்த மாநாடில் கிறிஸ்தவ மதத்திற்கு தேவையான முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும். அப்படி ஒரு 10 நாள் மாநாடுங்கிறது 1095 நவம்பர் மாதத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கிளர்மண்ட் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஏன் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத போப் அர்பன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஃப்ரான்ஸில் தான். அதனால் அவருக்கு அங்கே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. தனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஹென்றி அரசர் அங்கே வர முடியாத ஒரு சூழல்கிறது இருந்துச்சு. அதனால் அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணுறார். 9 நாள் நார்மலாக எப்பவும் போல் அந்த மாநாடுங்கிறது நடக்குது. அந்த 9 நாளும் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், அதனால் மக்கள்கிட்ட சொல்லி எல்லாரையும் திரட்டுங்க அப்படின்னு அவர் செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கார். அந்த 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் பிறந்தப்போ அவர் நினச்ச மாதிரியே ஒரு பெரும் மக்கள் திரள் கூடியிருந்துச்சு. அந்த பெரும் மக்கள் திரள் முன்னாடி நாடி நரம்பெல்லாம் புடைச்சிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க உரையை கிளமண்ட் நிகழ்த்துறார். நமக்கான எதிரி வெளியில் இருக்கான், கிறிஸ்தவ மதம் அழிவில் இருக்குது, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த புனித இடம்ங்கிறது இன்றைக்கி அழிய போகுது, அதை காப்பாற்றுறது கிறிஸ்தவர்களுடைய கடமை இல்லையா அப்படின்லாம் பேசுகிறார். அவர் பேசுகிற அந்த பேச்சை கேட்டு அங்கே இருந்த அத்தனை கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பயங்கர கோபத்தோட குரல் எழுப்புறாங்க. புனித நகரமான எருசலேமை மீட்டு எடுக்கணும், நம்மளுடைய சக கிறிஸ்தவ நாடான பைசன்டைன் எம்பையரை இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். இதெல்லாம் செய்கிறது தான் கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு. அந்த பெரும் தொண்டான இந்த குருசேட் வாரில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் அவர் அடுக்கி வச்சார். அவர் பேசி முடித்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் இந்த செய்திங்கிறது பரவ ஆரம்பிச்சது. பிஷப்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சர்ச்சுகள்லாம் இதை செய்திகளாக கொண்டு போய் சேர்த்தாங்க. வெஸ்டர்ன் ஐரோப்பா முழுக்க இந்த செய்தி போய் சேருது. அங்கேருந்து தான் இந்த குருசேட் வார் அப்படிங்கிறது தொடங்குது. அப்படி தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போப் அர்பனால் தொடங்கப்பட்ட அந்த போருங்கிறது அதுக்கப்புறமா ஒவ்வொரு வடிவத்தை எடுக்க ஆரம்பிச்சது. இதில் பல கொடுமையான விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த சிலுவை போரில் நடந்துச்சு. போப்புடைய இந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிப்படைஞ்சாங்க இல்லையா. அப்படி கொந்தளிப்படைந்த மக்கள் அவங்களா கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நாம் இப்போ காப்பாற்றணும், எருசலேமை காப்பாற்றுறது தான் நம்முடைய முதல் வேலை அப்படின்னு ஆயிரக்கணக்கில் திரண்டு வர ஆரம்பித்தாங்க. இதை பெசன்ட் குருசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கில் பல ஊர்களிலிருந்து கையில் கிடச்ச ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பைசன்டைன் எம்பையரை நோக்கி நகர்ந்து போனாங்க அந்த மக்கள். அங்கேருந்து அரசர் அலெக்சியோஸ் ஒரு நல்ல ட்ரெயின்டான படை வரும் அப்படின்னு நினச்சாரு. பார்த்தா மத ரீதியாக தூண்டப்பட்ட ஒரு பெரும் கும்பல் சேர்ந்துச்சு. யார்கிட்டும் மிலிட்ரி டிசிப்ளின்லாம் கிடையாது. ஏன்னா நாம் எதிர்பார்த்தது ஒன்று சேர்ந்துருக்கிறது ஒன்று, இவங்கெல்லாம் அப்படியே விட்டோம்னா நம்மளுடைய அரசியை கவிழ்த்துருவாங்களேடான்னு அவர் பயப்படுறாரு. வந்தவங்களை எப்படியா டைவர்ட் பண்ணி விடுவோன்னு செல்ஜுக் டுக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்துறாரு. அப்படி பைசன்டைன் எம்பையர்லேருந்து மெடிட்டரேனியன் சீயை கடந்து செல்ஜுக் டுக்ஸ் இருக்கக்கூடிய நிலத்தில் காலடி எடுத்து வச்சு அவங்க பயணிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எவ்வளோ கஷ்டமான வேலையில் இறங்கியிருக்கோண்டான்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கடுமையான பயணமாக இருந்துச்சு. போதிய அளவுக்கு உணவு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இவங்க யாருமே மிலிட்ரி ட்ரெயின்டாகவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது போதாதுக்குன்னு செல்ஜுக் டுக்ஸ் வேறு வந்தவங்களை எப்படியா வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி சுற்றி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கும் இவங்களுக்கு சரியாக தெரியல. எல்லாரும் கொத்து கொத்தாக செத்து விழ ஆரம்பித்தாங்க. மீதி தப்பிச்சவங்க எப்படியா உயிர் பொழைப்போண்டான்னு சொல்லி வந்த ஊருக்கே திருப்பி ஓடுனாங்க. சேர்ந்தவங்க அவங்க ரொம்ப கொடுமையானவங்க, எப்படி அவங்கக்கிட்ட நம்ம தப்பிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. இது உள்ளூரில் இருந்த சிற்றரசர்களுடைய காதுகளுக்கு போச்சு. இந்த குருசேட் வார்ஸுங்கிறத முதல்ல பெரிய அரசர்கள் தொடங்கலை. அரசர்களுக்கு கீழே இருந்த சிற்றரசர்கள், ஊர் தலைவர்களாக இருந்தவங்க தான் இந்த போரை முதல்ல கையில் எடுத்தாங்க. போப் சொன்னதை கேட்டு படைகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, திரட்டிக்கிட்டு இருந்தவங்க இந்த சேர்ந்த மக்கள் சொன்ன செய்திகளை கேட்டு இன்னும் வீரமடைஞ்சாங்க. எப்படியாவது போய் நாம் எருசலேமை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த குருசேட் போருக்காகவே பணம் திரட்டப்படுது. பல வகையில் பணம் திரட்டுறாங்க. சர்ச்சில் இதுக்குன்னு தனியாக டொனேஷன் பாக்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதன் மூலமாக காசை கலெக்ட் பண்ணி இந்த குருசேடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. திரண்ட படைகளுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுது. அதுக்கப்புறமா முதல் குருசேட் வாருக்கு தயாரானாங்க. இந்த குருசேட் வார்ஸில் அந்தந்த படைகளுக்கு அந்தந்த ஊர் தலைவர், அந்தந்த சிற்றரசர், அரசர் தான் தலைமை தாங்கினார். இதை நீங்கள் இன்றைக்கி கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேட்டோ படையோடு நம்ம இதை கம்பேர் பண்ணலாம். நேட்டோ படை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆர்மியிலேருந்து ஒரு சில பகுதியை நேட்டோ படைக்காக ஒதுக்குறாங்க நேட்டோ உறுப்பினர்களாக இருக்கிறவங்க. இதே மாதிரி தான் அந்தந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொரு சிற்றரசுகள், அரசர்கள்லாம் அவங்களுடைய படையை திரட்டி அனுப்புனாங்க. ஆனால் நேட்டோ படைங்கிற ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கு இல்லையா, ஒரே தலைமையின் கீழே செயல்படணுங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் சென்டர் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு கமாண்ட் சென்டருங்கிறது
இந்த மெடிவல் பீரியடில் இருந்த குருசேட் வீரர்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். படைகளை ஒன்று திரட்டின அந்த சிற்றரசர்கள் அதுக்கப்புறமா எருசலேமை நோக்கி போருக்கு கிளம்புனாங்க. 1096 அவங்களுடைய முதல் படைங்கிறது பயணிக்க ஆரம்பித்தது. அதை தான் ஃபஸ்ட்டு குருசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசன்டைன் எம்பையரை நோக்கி அந்த படை போச்சு. 1099 வரைக்குமே அந்த முதல் குருசேட் போருங்கிறது நடந்தது. அப்படி தொடங்கின அந்த போருங்கிறது 1291 வரைக்கும் நடந்துச்சு. எது 1096 தொடங்கின அந்த போருங்கிறது 1291 வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்துச்சு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஃபஸ்ட்டு குருசேட்லேயே கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சு. முதல்ல பைசன்டைன் எம்பையருக்கு அவங்க போய் சேர்றாங்க. அந்த பெரும் படையை பார்த்த உடனே அலெக்சியோஸுக்கு மறுபடியும் பயம் வருது. என்னடா இவ்வளோ படையோட வந்திருக்காங்க, இவங்க நமக்கு எதிராகவே புரட்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு பயப்படுறாரு. அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் வாங்குறாரு, நீங்கள் எதிராளியை தான் விரட்டி அடிக்கணும், விரட்டி அடித்ததுக்கப்புறமா அந்த நிலம்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அவங்கள படையிலேயே சேர்த்துக்கிறாரு. செல்ஜுக்டுக்ஸுக்கு எதிராக போருக்கு போகிறாங்க. எடுத்த உடனே சுலபமாக இல்லை, பல சிரமங்களை சந்திக்கிறாங்க. அப்படி எருசலேமுக்கு போய் செல்ஜுக்டுக்ஸை தோக்கடிக்கணும்னு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த செல்ஜுக்டுக்கை தோக்கடித்து ஏற்கனவே எருசலேமை அமைதியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாத்திமேட் கேலிஃபேட்டுங்கிறது எருசலேமில் ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்படி அமைதியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கேலிஃபேட்டை தான் இவங்க போய் தாக்குனாங்க. அப்படி தாக்குனதோடு நிற்காமல் உள்ள நுழைஞ்சு ஏகப்பட்ட கொடூரமான செயல்களை செஞ்சாங்க. அதை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம். இவ்வளோ கொடுமைகள் அங்கே நிகழ்த்திட்டு எருசலேமில் ஒரு புதிய அரசை உருவாக்குனாங்க. கிங்டம் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்னு அதை அழைச்சிக்கிட்டாங்க. அதோடைய அரசராக பொலியனை சார்ந்த காட்ஃப்ரே உருவானார். இயேசு முள்கிரீடம் சுமந்த இடத்துல நான் தங்க கிரீடத்தை சுமக்க மாட்டேன், என்ன நான் அரசனாக ஒத்துக்க மாட்டேன், நான் கடவுளுடைய சேவகனாக இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் இம்மிடியேட்டாக தூக்கி அடிக்கப்பட்டு அவருடைய தம்பி அரசராக பதவிக்கு வந்தார். அவர் தன்னைத்தானே அரசராகவும் சொல்லிக்கிட்டார். அதான் எருசலேம் அவங்க பிடிச்சிட்டாங்களே, அவங்க நினச்சதை நடத்திட்டாங்க. எருசலேம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே ஒரு கிறிஸ்டியன் அரசும் உருவாயிடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் தொடர்ந்து இவ்வளோ வருஷங்களுக்கு போர் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போரில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த குருசேட் வார்ஸ் அப்படிங்கிறது மனிதத்தன்மையையே கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அதற்கு பல சம்பவங்கள் இந்த போரில் நடந்துச்சு. 1098 சீஜ் ஆஃப் மரா அப்படிங்கிற ஒரு சம்பவங்கிறது இந்த குருசேட் வார்ஸில் நடந்துச்சு. மரா அப்படிங்கிற இடத்த இந்த குருசேட் படைகள் முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அதுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்கேருந்து இஸ்லாமியர்கள் கொன்று குவிச்சிட்டாங்க. குழந்தைகள், பெண்கள்னு யாருமே அவங்க பார்க்கல, எல்லாருமே கொலை பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அங்கே அவங்க கொஞ்சம் காலத்துக்கு இருக்க வேண்டிய சூழலுங்கிறது இருந்துச்சு. ஆனால் போதிய அளவுக்கு அங்கே உணவு கிடையாது. உணவு தட்டுப்பாடு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காத சூழல் வந்துச்சு. அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த குருசேட் வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இறந்து போன அந்த மனிதர்களுடைய உடலை எடுத்து சாப்பிட்டாங்க. இது ஏதோ பசியில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. உணவு கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து சிஸ்டமேட்டிக்காக அது நடத்தப்பட்டுச்சு. அங்கே இருந்த அடல்ட்ஸுடைய உடலை தண்ணியில் வேக வச்சு அதன் மூலமாக உணவு சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன குழந்தைகளுடைய உடலை தீயில சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இது ஃபஸ்ட்டு குருசேட் நடந்த காலகட்டம். இது இந்த அளவுக்கு நம்ம கேவலமாயிட்டோமா? மனிதங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடுச்சா? மனுஷனோட உடலை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மாறிட்டோமே. உண்மையிலேயே இது புனிதத்தன்மையுள்ள ஒரு பயணம் தானா அப்படின்னு அந்த படை வீரர்களுக்கே கேள்வி உருவான தருணம் அது. இந்த சம்பவம் ஐரோப்பாவுக்கு சேர்ந்தப்போ போப்பும் சரி, பிஷப்பும் சரி, அரசர்களும் சரி நடுங்கி போயிட்டாங்க. என்னடா இது, இப்படி ஒரு நிலைமை நம்மளுடைய படை வீரர்களுக்கு வந்துச்சா அப்படின்னு பயந்துட்டாங்க. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா இந்த புனிதத்தன்மை அப்படிங்கிறதே உடஞ்சி போயிடும், இந்த குருசேட் வார்ஸுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. அதுக்கப்புறமான வரலாற்று ஆய்வில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. இப்படி அவங்களுடைய தன்னம்பிக்கை உடையக்கூடிய சூழல் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை எக்குத்தப்பா எகிற மாதிரியான சம்பவம் கூட நடந்திருக்கு. பயங்கர பசியில் கூட நடந்திருக்கு. சீஜ் ஆஃப் ஆன்டியோக் அப்படின்னு ஒரு சம்பவம். ஆன்டியோக் அப்படிங்கிற ஒரு நகரத்தை 1098 முற்றுகையிடுறாங்க குருசேட் படை. இந்த ஆன்டியோக் நகரம் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான கிறிஸ்தவ நகரம். முதல்ல கிறிஸ்தவம் பரவன நகரமாக இந்த நகரம் தான் இருக்குது. ரொம்ப பழமையான சர்ச்சுகள்லாம் இதில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தப்போ அந்த சர்ச்செலாம் இடிக்காமல் அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு அனுமதியோடு அவங்க இருந்தாங்க. அதனால் அந்த சர்ச்செலாம் பெருசாக டெமாலிஷ் ஆகாமல் அப்படியே பத்திரமா இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழலில் தான் குருசேடர்கள் படைகள் இந்த நகரத்தை முற்றுகையிடுது. முற்றுகையிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் அவங்களுக்கு சாப்பாடு கம்மியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பகுதியில் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டம், ஏகப்பட்ட சிரமங்கள்லாம் கடந்து தான் அவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலான் இருந்த சமயத்தில் இஸ்லாமியர்கள் மறுபடியும் படையை திரட்டிட்டு அந்த இடத்த சுற்றி போட்டாங்க.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உள்ளே இருந்துக்கிட்டே போர் செய்யணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சாப்பாடு காலி ஆகிட்டுருக்கு. சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் பசி பட்டினியில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அந்த படை வீரர்கள். அப்போது அங்கேருந்த ஒரு மத போதகருக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. இங்கே ஒரு சர்ச்சுக்கு கீழே இயேசு கிறிஸ்துவை ஈட்டியில் குத்துனாங்க இல்லையா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஈட்டியை குத்தி பார்த்துருப்பாங்க. அந்த புனித ஈட்டிங்கிறது மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கனவுல வருது. உடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு சொல்கிறார். அவங்களும் பக்கத்தில் இந்த சர்ச்சுக்குள்ளே போய் தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா ஒரு சின்ன மெட்டல் பாடி அவங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் அந்த புனித ஈட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. ஜீசஸ் நம்ம கூட தாண்டா இருக்காரு, அதை தாண்டா இந்த சிம்பிளில் நமக்கு சொல்லியிருக்காரு, நம்மளால் இந்த போரில் ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உடம்புலேயே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தவங்க இந்த மாரல் சப்போர்ட்டு கிடைச்சதை வச்சு மறுபடியும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சண்டை போட்டு அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு தான் அவங்க மாறா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்படி படை வீரர்கள் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எளிய மக்கள் சாதாரண மக்கள் கூட இந்த போரில் எப்படியா கலந்துக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னு. அதே மாதிரி இளம் தலைமுறையினர் கூட அந்த காலகட்டத்தில் இந்த போரில் கலந்துருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருந்த ஸ்டீஃபன், இன்னொருத்தர் ஜெர்மனியை சேர்ந்த நிக்கோலஸ். இவங்க தனித்தனியாக அவங்க நாட்டில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. 2 பேருக்குமே பழக்கம் கிடையாது. அவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் வந்திருக்கு. இயேசு நம்மளை போருக்கு கிளம்பி போக சொல்கிறாரு, ஒரு பெரும் படையை திரட்டிட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. தன் வயதில் இருக்கக்கூடிய பலரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஒரு பெரும் படையை திரட்டிட்டாங்க. ஒரு 10,000-20,000 பேர் அந்த படையில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த குருசேடு வாருக்கு கிளம்பி வந்திருக்காங்க எருசலேமை நோக்கி. அவங்க வர சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. செங்கடல் பிளந்து எப்படி இஸ்ரவேலர்கள் கடலை கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி மெடிட்டேரியன் சி அப்படிங்கிறது 2ஆக புழக்கம். கடவுள் புழப்பார், அதுக்கு நடுவில் நம்ம நடந்து வந்துடலாம், ஆப்போசிட்டுக்கு போய் போரிடுறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாங்க. மெடிட்டேரியன் சீக்கு சேர்ந்தவங்க ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்னா கடல் புழக்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. பல பேர் திரும்பி போயிட்டாங்க, கடவுளுக்கு இது விருப்பம் இல்லடான்னு கிளம்பி போயிட்டாங்க. மீதி பேர் இல்லை நம்ம எப்படியாவது கப்பல் வழியாக போயாவது நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு கப்பல் ஏறினாங்க. அவங்கள ஏற்றின கப்பல் மறுகரைக்கு போகவே இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு போய் அவங்கள அடிமைகளாக விற்றுட்டாங்க. இது எந்த அளவுக்கு கடவுள் மதம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. கடவுளுக்காக எப்படியாவது வேலை செய்யணும், அதில் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு இளம் பசங்க இப்படி போருக்கு கிளம்பி வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை இந்த குருசேட் வாஸில் பார்த்துச்சு. பெஸ்டர் ஜான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருடைய பேர். இந்த பெஸ்டர் ஜான் அப்படிங்கிறது ஒரு பெரும் அரசரை குறிக்கும். அந்த அரசர் ஆப்பிரிக்காலேயோ இல்லை இந்தியாலேயோ இல்லை தெற்காசியாவிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு பெரும் படைங்கிறது இருந்துச்சு. அவர் நாட்டில் ஏகப்பட்ட செல்வம் குவிஞ்சிருந்துச்சு. ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய சர்ச்சஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறது உருவாச்சு. சிலுவை போரில் தொடர்ந்து பல சிக்கல்களை இந்த கிறிஸ்தவ அரசுகள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி ஜெயிப்பாங்க, பல வாட்டி தோப்பாங்கன்னு இப்படியே அது ஒரு சுழற்சியாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த கிறிஸ்தவ அரசுகளுக்கு உதவியாக இந்த பெஸ்டர் ஜான் வருவார். பெரும் படையை திரட்டிக்கிட்டு வருவார். கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்களை விரட்டி அடித்து எருசலேமை கிறிஸ்தவ நகரமாக மறுபடியும் மாற்றுவார் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையாக உருவாச்சு. இந்த நம்பிக்கையில் எப்படியாவது அந்த அரசர் வந்துடுவார், அது வரைக்கும் தம் கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த நம்பிக்கையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பல சமயத்தில். இந்த நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பைசன்டைன் எம்பையருடைய அரசருக்கு ஒரு லெட்டர் வேறு வந்துச்சு. இவர் எழுதுனதா, நான் அந்த அரசர், எனக்கு பெரும் படை இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கு வருவேன், இங்கே கொஞ்சம் சரியில்லை, என்னால் இந்த இடத்த கடந்து வர முடியல, சீக்கிரமாக கடந்து உங்களை நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதிருந்துச்சு. இது இன்னும் அவங்க நம்பிக்கை அதிகமாகுச்சு. ஆனால் இது யார் எழுதுனா, எப்படி எழுதப்பட்டுச்சு, யார் இதை சர்க்குலேட் பண்ணான்னு யாருக்குமே சரியாக தெரியாது. இப்படி ஒரு கற்பனையான கதாபாத்திரம் கூட இந்த குருசேட் வாரில் முக்கியமான ஒரு வேலையை பார்த்துச்சு. இப்படி கொடுமையான பக்கங்களும் பல மிராக்கிள்களுக்கான நம்பிக்கைகளும் நிறைந்ததாக இருந்துச்சு இந்த குருசேட் வாஸ். சரி, இந்த குருசேட் வாஸில் முதல்ல அவங்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சு கிறிஸ்தவர்களுக்கு. அப்புறம் எப்படி அது தோல்வி அடைஞ்சிது, எப்போ தோல்வி அடைஞ்சிது, அதுக்கப்புறமா ஏன் அத்தனை போர்கள் நடந்துச்சு? அதுக்கு காரணம் ஒருத்தர், ஒரு பெயர். அவருடைய பெயர் சலாலுதீன். அவர் யார், அப்படி என்ன அவர் செஞ்சார், அவருக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு ஐரோப்பாவில் இருந்து கிளம்பி வந்த இங்கிலாந்து அரசரான ரிச்சர்ட் த பிரேவ் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். காத்துருங்க.